ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த சத்துணவு திட்டத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சத்துணவு திட்டம் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்துணவு திட்டத்தில் சமையல் உதவியாளர் போஸ்ட்டுக்கு ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான ஆல் டிக்கெட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூக்கு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல் டிக்கெட்டில் நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்ட்டு அதனோட டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே நேர்காணல் நடக்க போகுது அப்படின்ற அதனோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் டேட்டு, டைமிங்கு இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்துமே சேம் ப்ரொசீஜர் தான். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கன்வாடி இது ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்டர்வியூ வந்தப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸில் தான் நடக்குது. இந்த சத்துணவு சமையல் உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸில் தான் நடக்குது. அதற்கான டேட்டு, டைமு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வரத்துக்கான செலவு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு எதுவும் பயணப்படிகள் எதுவும் தரமாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த செலவுக்கு எதுவும் தரமாட்டோம். நீங்கள் தான் சொந்த செலவில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இன்டர்வியூ லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகுதி உள்ள அலுவலரால் சான்றொப்பம் அளித்த நகல் அப்படின்ட்டு மென்ஷன் சொல்லியிருக்காங்க. அதான் கெசட் பி ஆஃபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா? கவர்மெண்ட் டாக்டரு, வக்கீலு, ஹெட் மாஸ்டர் அவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்ககிட்ட சைன் வாங்கணும் ஜெராக்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அங்கன்வாடிக்கெல்லாம் இந்த மாதிரி எதுவும் சொல்லலை. பட் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 16 விதமான டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத. அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேர்காணல் அழைப்பு கடிதம். அதாவது இந்த ஆல் டிக்கெட்டை, இன்டர்வியூக்கான ஆல் டிக்கெட்டு ஒரிஜினலு அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஜெராக்ஸும் எடுத்து வைங்க. ஃபோன்லேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வயது சான்று. அதாவது அதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்று அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வயதுக்கு பிறப்பு சான்று தான் கேட்குறாங்க. அது இருந்தா எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்வி சான்றிதழ். அது பார்த்தீங்கன்னா 10த் மார்க் ஷீட் கேட்குறாங்க. நீங்க படிச்சதுக்கான ப்ரூஃபா 10த் மார்க் ஷீட் எடுத்து போணும். அதுக்கடுத்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்டேட் பண்ணி குடுக்குறேன். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயுமே இப்ப அத தான் கேட்குறாங்க. அங்கன்வாடியிலயுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆல் டிக்கெட்லயே. புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ் அப்படின்ற மாரி. ஓகேவா? அதனால தான் சொல்றேன். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்டேட் பண்ணி தரேன். அதே மாரி விதவையா இருந்தா அதனோட சான்றிதழ். ஓகேவா? வெறும் விதவை தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவையா இருந்தா அதனோட சான்றிதழ். ஓகேவா? எடுத்துட்டு போங்க. அதாவது டெஸ்டிடியூட் விடோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளி. உங்களுக்கு தெரியும். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் இருந்தா அதனோட டீட்டெயில்ஸும் எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. ஓகேவா? ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்க கலப்பு திருமணத்தில அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அதனோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க. அத எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இரு பெண் குழந்தை இருந்தா, அதனோட சான்றிதழுமே கேட்டிருக்காங்க. இத அப்ளை பண்ணும்போது கேட்கல. பட் உங்ககிட்ட இருந்தா, நீங்க அத எடுத்துட்டு போங்க. ஓகேவா? அதுக்கு முன்னுரிமை குடுக்குறாங்களான்ட்டு எதுலயும் மென்ஷன் பண்ணல. பட் இதுல சொல்லியிருக்காங்க. இரு பெண் குழந்தை சான்றிதழ் இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் நீங்க கணவனால் கைவிடப்பட்டவரா இருந்தா, அதற்கான சர்டிஃபிகேட் இருந்தா, நீங்க எடுத்துட்டு போலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்றிதழ். அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யார்கிட்டயாச்சும் இல்லன்னா சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி தரேன் இதுவுமே. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை. அதாவது ரேஷன் கார்டு தான் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எல்லார் வீட்லயுமே இருக்கும். அத எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாக்காளர் அடையாள அட்டை, வோட்டர் ஐடி கேட்டிருக்காங்க. அதையுமே எடுத்துட்டு போங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இருப்பிடச் சான்று திரும்பவும் அத தான் வந்து சொல்லியிருக்காங்க. வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்டது அப்டின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைன்ல நேட்டிவிட்டி அப்ளை பண்ணி வாங்குறோம் இல்லையா? அதுதான் வந்து கேட்குறாங்க. அது வந்து இல்லாதவங்க சொல்லுங்க, அப்ளை பண்ணி தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி ரசீது வந்து கேட்டிருக்காங்க. வீட்டு வரி ரசீது வந்து பில் இருக்கும் இல்லையா? அது இருந்தாலும் எடுத்துட்டு போங்க. எவ்வளவோ ஏன் கேட்குறாங்க, இந்த வீட்டு வரி ரசீது, இருப்பிடச் சான்றிதழ் எல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப்க்காக தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? உங்ககிட்ட ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, வீட்டு வரி ரசீது இது 3 வந்து அட்ரஸுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மத்ததெல்லாம் வந்து எடுத்துட்டு போங்க. இது 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு இல்லன்ட்டு ஒரு சில பேர் இருப்பீங்க இல்லையா? அது இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா வந்து அப்ளை பண்ணும்போதே வந்து சொல்லியிருந்தாங்க. இது 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு இருப்பிட சான்றிதழா வைக்கலாம் அப்டின்ற மாரி. ஓகேவா? அப்ளை பண்றதுக்கே. அதனால சொல்றேன். இதுல இருக்கிறது உங்ககிட்ட எது எதெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து எடுத்துட்டு போங்க. ஓகேவா? சரிங்களா. இதுல வந்து கம்பல்சரி இது வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து, ஒண்ணு வந்து ஹால் டிக்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் வயது சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பிறப்பு சான்று இல்ல ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு 10த் மார்க் ஷீட் அது கம்பல்சரி. கம்யூனிட்டி கம்பல்சரி. ஃபோட்டோ வச்சது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் தான். ஓகேவா? உங்ககிட்ட இருந்தா எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு இதுதான். இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரால வரும். இதுல வந்து அதுதான் ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாம். இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா எடுத்துட்டு போங்க. ஆனா நேட்டிவிட்டி வந்து இருந்தா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது ஒரு ப்ரூஃப் மஸ்ட்டா. சரிங்களா? அதனால தான் வந்து சொல்றேன். அதே மாதிரி சப்போஸ் இன்டர்வியூ போறதுக்கான டேட் வந்து நீங்க வந்து மறந்துட்டீங்க, இல்ல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு மறு வாய்ப்பெல்லாம் வந்து குடுக்க மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் உங்களுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து அப்டேட் பண்ணல இன்னும் YouTubeல. நம்ம சேனல்ல வந்த உடனே கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து டேட், டைம் மட்டும் ஹைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பர்சனல் இன்ஃபர்மேஷன்றதுனால. மத்தது எல்லாமே வந்து ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் தான். எல்லாருக்குமே வந்து இப்படி தான் வந்து வரும். மத்த டிஸ்ட்ரிக்ட்ல ரிலீஸ் பண்ணாலுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா, அப்பதான் வந்து மத்தவங்களுக்குமே வந்து தெரியும். வந்திருக்கா இல்லையான்றத செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயும் டிலே ஆனா அதையும் போய் கேட்கலாம். ஏன்னா, இது எல்லாமே லெட்டர் மூலமா வரது. ஹால் டிக்கெட் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றதையும் வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க்ஸுமே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம அதிலயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அங்கன்வாடிக்கே நம்ம வந்து என்னென்ன படிக்கணுன்றதையும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணப்போ போட்டிருந்தோம். என்னென்னலாம் எடுத்துட்டு போனோம் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அதனால வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து வரோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் எது வேணுமோ அதில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில வந்து கம்பல்சரி என்னென்னலாம் எடுத்துட்டு போணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மொத்தம் 16 விதமா வந்து குடுத்துருக்காங்க. உங்ககிட்ட இதில எது எதெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து எடுத்துட்டு போங்க. சரிங்களா? இதில ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது எதுனா அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி தரேன். எந்த டாக்குமெண்ட்ஸுமே வந்து எடுத்துட்டு போகாம விட்றாதீங்க. சரிங்களா? உங்களுக்குன்னு எப்படினாலும் ஒரு ஃபைல் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஃபைல வந்து கம்பல்சரி அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க. முக்கியமா இதில ஃப ஃப சொல்லியிருக்கிறது ஒரு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் தகுதி உள்ள அலுவலரால் சான்றொப்பம் அளித்த நகல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நகல்னா ஜெராக்ஸ் ஓகேவா? தகுதி உள்ள அலுவலர்னா அந்த கெசட் பி ஆஃபிசர் தான் வருவாங்க. அதான் நெறைய பேர் வருவாங்க. அதில வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஹெட் மாஸ்டரு அதான் கவர்மெண்ட் ஸ்கூலு ஓகேவா? ஹெட் மாஸ்டரு, கவர்மெண்ட் டாக்டர்ஸு, வக்கீல்ஸு இந்த மாரி வரும் இல்லையா? உங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட வந்து ஒரு சைன் வந்து வாங்கிக்கோங்க ஜெராக்ஸ்லலாம். ஓகேவா? வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹால் டிக்கெட்ல. இத வந்து மஸ்ட்டா ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.